ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசன்ட் டென்ஸில் நம்ம ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்டை இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வார்த்தை நடுவில் இல்லை பாதியில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பாதியில் இல்லை நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு பீச் மே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பீச் அப்படின்னா நடுவில் அப்படின்றது அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இனிமேல் நமக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இனிமேல் அப்படின்னா இஸ்கே பாத், நமக்கு அப்படின்னா ஹமாரா அப்படின்றது தெரியும். ஸோ நமக்கு நடுவில் எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு தெரியும் குச் பி நஹி ஹே, எதுவும் இல்லை அப்படின்னா குச் பி நஹி ஹே. ஸோ இஸ்கே பாத் ஹமாரே பீச் மே குச் பி நஹி ஹே. ஸோ இங்கே பீச் மே அப்படின்றது வரும், நடுவில் இந்த லே சவுண்டு வருது இல்லையா, பீச் மே. ஸோ இஸ்கே பாத் அப்படின்னா எதற்கு மேல் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பாத் அப்படின்னாலே அப்புறம் அப்படின்றது அர்த்தம். நம்ம இனிமேல் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஸோ அந்த மாதிரி தான் பாத் அப்படின்னாலே அப்புறம் அப்படின்றது அர்த்தம், பிறகு. ஸோ இஸ்கே பாத் ஹமாரே பீச் மே குச் பி நஹி ஹே. அடுத்தது பாருங்கள், அவங்களோட குடும்ப பிரச்சனையில் நடுவில் தலையிடாத, அவங்க குடும்ப பிரச்சனை நடுவில் தலையிடாத. ஸோ தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் ஹஸ்தக்ஷேப் மத் கரோ அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்தக்ஷேப் மத் கரோ இல்லை நடுவில் போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க குடும்ப பிரச்சனை நடுவில் போகாத. ஸோ நடுவில் போகாத அப்படின்னா பீச் மத் ஆவோ இல்லை பீச் மே மத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீச் மே அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ அவர்களின் குடும்ப பிரச்சனை அப்படின்னா உன்கே பரிவார் சமஸ்யான். சமஸ்யான் அப்படின்னா பிரச்சனை. ஸோ சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை. ஸோ பரிவார் அப்படின்னா குடும்பத்தை குறிக்குது. அவர்களின் அப்படின்னா உன்கே. ஸோ சொந்தக்காரங்க அப்படின்னா ரிஷ்டேதார், குடும்பம் அப்படின்னா பரிவார். ஸோ உன்கே பரிவாரிக் சமஸ்யான் மே ஹஸ்தக்ஷேப் மத் கரோ இல்லைனா பீச் மே மத் கரோ மத் ஆவோ. ஸோ போகாத, ஸோ வராத, தலையிடாத, குடும்ப பிரச்சனை நடுவில் வராத அப்படின்னா மத் ஆவோ. ஸோ போகாத அப்படின்னா மத் ஜாவோ. ஸோ எந்த வேலையும் நடுவில் விட்டுடாத. ஸோ செஞ்சுட்டு இருக்கும்போதே எந்த வேலையுமே நடுவுலேயே விட்டுட்டு போகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த வேலையும் கோயி பி காம். ஸோ காம் அப்படின்னா வேலை, எந்த வேலையும் கோயி பி காம். பீச் மே அப்படின்னா நடுவில் இல்லை பாதியில். ஸோ ஆமத் சோடோ அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போகிறது. ஸோ சோடோ அப்படின்னா விட்டுடுறது. ஆமத் சோடோ அப்படின்னா ஒரு கிவ் அப் மாதிரி. ஸோ முடியாத பட்சத்தில் அப்படியே விட்டுட்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி ஆமத் சோடோ. அடுத்து பாருங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தி பத்னி. ஸோ பத்னி அப்படின்னா மனைவி, பதி அப்படின்னா ஹஸ்பண்ட். ஸோ பதி பத்னிக்கு பீச் மே, பதி பத்னிக்கே பீச். கிசிக்கோ அப்படின்னா யாரும். நஹி ஆனா சாகியே, யாரும் வரக்கூடாது. நஹி ஆனா சாகியே, யாரும் போகக்கூடாது அப்படின்னா நஹி ஆனா சாகியே. அந்த மாதிரி தான் நஹி சாகியே அப்படின்றது கூடாது அப்படின்றத குறிக்கும். அடுத்தது பாருங்கள், ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரியாலயா அவுர் கர்கே பீச் பகுத் கம் தூர் ஹே. ஸோ காரியாலயா அப்படின்னா ஆஃபீஸ், நீங்கள் ஆஃபீஸ்னே கூட சொல்லலாம். ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும். ஸோ 2 வார்த்தை வருது, அதை இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவுர். ஸோ காரியாலயா அவுர் கர்கே பீச். கர்கே பீச் அப்படின்னா வீட்டுக்கும் நடுவில். பகுத் அப்படின்னா ரொம்ப, கம் அப்படின்னா கம்மி. ஸோ ரொம்ப கம்மியான. தூரம் அப்படின்றது தூரி. ஹே. ஸோ தூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வீடு இதெல்லாம் பெண்பாலுன்றதுனால பகுத் கம் தூரி ஹே அப்படின்றது வருது. ஸோ கல்யாணத்தில் சொந்தக்காரங்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கல்யாணத்தில் அப்படின்னா ஷாதி மே. ஸோ சொந்தக்காரங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரிஷ்டேதார் அப்படின்றதுக்கு. ஸோ சொந்தக்காரங்களுக்கு நடுவில் ரிஷ்டேதாரான் கே பீச். சொந்தக்காரங்களுக்கு நடுவில் அப்படின்னா ரிஷ்டேதாரான் கே பீச். ஸோ சொந்தக்காரர்கள் ப்ளூரல், அதனால தான் ரிஷ்டேதாரோன் அப்படின்றது வருது. கே பீச் அப்படின்னா நடுவில். சமஸ்யா ஹுயி தி அப்படின்னா, சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஹுயி தி.
ஸோ நீங்கள் 2 பேரும் கேக்கை சமமாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. கேக் தும் தோனோன்கோ பீச் பாந்த்லோ. ஸோ பாந்த்லோ அப்படின்னா வந்து பிரித்து எடுத்துக்கிறது. ஸோ 2 பேருக்கும் நடுவில் 2 பேருக்கும் சமமாக. ஸோ டிவைட் யூ பிட்வீன் தெம். டிவைட் த கேக் யூ பிட்வீன். ஸோ பிட்வீன் நம்ம இங்கிலீஷில் பேசும்பொழுது இதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. கேக் தும் தோனோன்கோ பீச் மே பாந்த்லோ. இதை யாருக்கும் சொல்லாதீங்க, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். ஸோ நம்ம ஏதாவது சீக்ரெட் ஏதாவது சொல்கிறோம், யாருக்கும் சொல்லாதீங்க, நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இசிக்கோ மத் பத்தாவோ. ஸோ இசிக்கோ அப்படின்னா இதை, மத் பத்தாவோ அப்படின்னா சொல்லாதீங்க. ஸோ இதை யாருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கிசிக்கோ மத் பத்தாவோ. கிசிக்கோ மத் பத்தாவோ அப்படின்றது வரும். ஸோ இதை அப்படின்னா இசே. கிசிக்கோ மத் பத்தாவோ. கிசிக்கோ அப்படின்னா வந்து யாருக்கும், இசை அப்படின்னா இதை. இதை கிசிக்கோ அப்படின்னா யாருக்கும், மத் பத்தாவோ அப்படின்னா சொல்லாதீங்க. இசை அப்படின்னா இது, ஹம் அப்படின்னா நாம், தோனோன்கே 2 பேருக்கும், பீச் ரஹ்னே தோ 2 பேருக்கும் நடுவில் இருக்கட்டும், 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்றது. பீச் அப்படின்னா நடுவில், ரஹ்னே தோ அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ சாப்பாட்டுக்கு நடுவில் எதுவும் சாப்பிடாதீங்க. அதாவது இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு லஞ்சு அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. போஜோன் போஜன் கே பீச் மே. போஜன் அப்படின்னா உணவு. ஸோ போஜன் கே பீச் மே அப்படின்னா உணவுக்கு நடுவில். குச்பி மத் காவோ. குச்பி அப்படின்னா எதுவும், மத் காவோ அப்படின்னா சாப்பிடாதீங்க. ஸோ சாப்பாட்டுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போஜோன் கே பீச் மே குச்பி ஸ்நாக்ஸ். ஸோ குச்பி ஸ்நாக்ஸ் மத் காவோ. நான் அருணுக்கும் தருணுக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அருண் அவுர் தவுர். அருணுக்கும் தருணுக்கும். ஸோ அருண் அவுர் தவுர். தருண் கே பீச் பைத்தாத்தா அப்படின்னா உட்கார்ந்திருந்தேன். எங்களுக்கு நடுவில் எந்த சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே பீச் கோயி ஜெகதா நஹிஹி. ஸோ ஜெகதா அப்படின்னா வந்து சண்டை, நஹிஹி அப்படின்னா இல்லை. ஸோ ஹமாரே பீச் அப்படின்னா எங்களுக்கு நடுவில், கோயி அப்படின்னா எந்த சண்டையும் இல்லை, ஜெகதா நஹிஹி. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அப்புறம், முன்னாடி அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நடுவில் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ், 7 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரு பேசிக் வேர்ப் ஸ்டார்ட் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது முதற்கொண்டு அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 to 3 monthஸில் வந்து ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தியில் வந்து பேச முடியும். ஸோ நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.